ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 51. யாழினி ஆச்சரியம் கலர்ந்த மகிழ்ச்சியில், நிஜமாவாக்கா என்றாள் ஆவலாக. வெண்ணிலா, ஆமாண்டி, உனக்கு தெரியாதா என்றாள் யோசனையாக. யாழினி, நீ இப்போ தானக்கா சொல்கிற, உனக்கு என்கிட்ட முன்னாடியே சொல்லணும்னு தோணவே இல்லைல்ல என்றாள் முகத்தை தூக்கி வைத்து கொண்டு. வெண்ணிலா, சேச்ச, அப்படியெல்லாம் இல்லை யாழ், என்ன பேசுகிற நீ? உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நான் நினைப்பேனா? நான் அட்மிஷன் போட்ட அன்னைக்கே பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேனே. பாட்டி அப்போ உங்கள் வீட்டில் தானே இருந்தாங்க, உன்கிட்ட தான் ஃபோன் இல்லைல்ல, அதனால் உன்கிட்ட தனியாக சொல்ல முடியலை. அவங்க உன்கிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினச்சேன்டி, கோச்சுக்காத என்று யாழினியை சமாதானப்படுத்தினாள். யாழினி, போக்கா, நீ என்கிட்ட பேசாத என்று மீண்டும் முகத்தை திருப்பிக் கொள்ள, ஸ்வேதா, ஏய் ரொம்ப பண்ணாதடி, நீ மட்டும் என்னவாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எங்கள் எல்லாரையும் மறந்துட்டல்ல, இத்தனை நாளில் எங்களுக்கு ஒரு ஃபோனாவது பண்ணியா? எங்கள் மேலே மட்டும் கோவப்படுற? யாழினி, என்கிட்ட தான் ஃபோனே இல்லையே, நான் எப்படி பேசுறது? ஸ்வேதா, ஃபோன் இல்லைனா என்ன? உன் வீட்டுக்காரர் எவ்வளவு பெரிய பிஸ்னஸ்மேன், அவர்கிட்ட கேட்டால் வாங்கி கொடுக்க போகிறார். உங்கள் வீட்டில் லேண்ட்லைன் ஃபோன் கூடவா இல்லை? அதில் ஏதாவது பண்ணியிருக்கலாம்ல? ஸ்வேதாவின் கேள்விக்கு யாழினியிடம் பதிலில்லை. மௌனமாக அமர்ந்திருந்தாள். பிறகு வேறு என்ன கூற முடியும்? இத்தனை நாட்களில் தன் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தாலே தவிர அவர்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள நினைக்கவே இல்லை. எப்படி பேச முடியும்? என்ன பேச முடியும்? அவர்கள் இவளை பற்றி ஏதேனும் விசாரித்தால் என்ன கூற முடியும்? சாதாரண தம்பதியினர் போன்ற சுமூகமான வாழ்க்கை இன்னும் இவர்களுக்குள் தொடங்கவில்லையே. இதில் எதை பற்றியாவது அவர்கள் விசாரித்தால் தான் என்ன கூறுவது என்று எண்ணியே பேசாமல் விட்டுவிட்டாள். அதை அனைவரின் முன்பும் கூற விருப்பமில்லாமல் அமைதி காத்தாள். வெண்ணிலா, சரி விடு ஸ்வேதா. யாழினி, நான் அன்னைக்கே பாட்டிக்கிட்ட உன்கிட்ட சொல்ல சொன்னேன், பாட்டி மறந்துட்டாங்க போல இருக்கு. சரி விடு, அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. யாழினி தன் மனதில் இருப்பதை மறைத்தபடி சரிக்கா என்றாள். பிறகு படிப்பை பற்றிய பேச்சுவார்த்தை சற்று நேரம் போய்கொண்டிருந்தது. ஸ்வேதா ஆரணியிடம், ஆரணி, நீ என்ன படிக்க போற? ஆரணி, நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸ்வேதா, ஓ சூப்பர்ப்பா, அப்படியே உன் அண்ணியாருக்கும் ஏதாவது ஒரு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துடு. ஸ்வேதாவின் வார்த்தையில் யாழினிக்கு இடி விழுந்தது போல் இருக்க பதட்டமாக, ஸ்வேதா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என்றாள் அவசரமாக. ஸ்வேதா, ஏன், என்ன தேவையில்லை? வெண்ணிலா நீ படிக்கிறாங்க, ஆரணி காலேஜ் ஜாயின் பண்ண போகிறா, நானும் கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ண போகிறேன். யாழினி ஆச்சரியமாக, நிஜமாவா சொல்கிற என்றாள். ஸ்வேதா, ஆமாம், நிஜமாதான். மாப்பிள்ளை வீட்டில் மேல் படிப்பு படிக்கணும்னா நாங்கள் படிக்க வைக்கிறோம்னு சொன்னாங்க. எனக்கும் வெண்ணிலா அண்ணி படிக்கிறது பார்த்து ஆசை வந்துடுச்சு. நாங்கள் எல்லாருமே படிக்க போகிறோம். அதனால் நீயும் நல்ல காலேஜாக பார்த்து ஜாயின் பண்ணிடு. யாழினி பதட்டமாக, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் எல்லாம் படித்தா நானும் படிக்கணுமா? நானெல்லாம் சேர மாட்டேன். அப்போது அபிமன்யு பிஸ்னஸ் விஷயமாக ஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டே அந்த பக்கம் வர, ஸ்வேதா சத்தமாக அபிமன்யுவை பார்த்து, அண்ணா, ஒரு நிமிஷம் இங்கே வாங்க என்று அழைத்தாள். அபிமன்யு ஃபோனில் கால் யூ பேக் என்று கூறிவிட்டு கட் செய்துவிட்டு இவர்களை நோக்கி வந்தான். லூசு லூசு என்று யாழினி ஸ்வேதாவை திட்டினாள். அதற்குள் அபிமன்யு இவர்களின் அருகில் வந்துவிட, ஸ்வேதா, அண்ணா, நாங்கள் எல்லாருமே காலேஜ் ஜாயின் பண்ண போகிறோம். யாழினிக்கும் ஒரு நல்ல காலேஜில் பார்த்து சீட் வாங்குங்க. அபிமன்யு, ரிசல்ட் வரட்டும், இன்னும் 10 days தானே இருக்குது. மேடம் எவ்வளவு மார்க் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு எந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணுவோம் என்றான் யாழினியை பார்த்து சிரித்தபடி. யாழினிக்கோ திக்கென்றது. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நான் காலேஜ் எல்லாம் போக மாட்டேன் என்றாள். அபிமன்யு, ஏன்? யாழினி, எனக்கு பிடிக்கலை. அபிமன்யு, ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரட்டும், இது பற்றி அப்புறமா பேசிக்கலாம். யாழினி, ரிசல்ட் எப்போ வந்தால் என்ன, நான் போக மாட்டேன்னா நான் போக மாட்டேன். இவர்களின் பேச்சுவார்த்தை எங்கே சண்டையில் முடிந்து விடுமோ என்று எண்ணிய ஆரணி, அண்ணா, அவளுக்கு பிடிக்கலன்னா விட்டுடுங்க, ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அபிமன்யு, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் ஆரணி. அவ்வளவுதான். ஆரணி இனிமேல் பேசி வாங்கி கட்டிக்கொள்ள முடியாது என்று கப்சிப் ஆகிவிட்டாள். பிறகு யாழினியை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். இது அனைத்தையும் கவனித்த ஜீவா யாழினியிடம், ஏன் யாழினி, உனக்கு மேலே படிக்கிறதுல விருப்பம் இல்லையா? யாழினி அழுது விடும் குரலில், ஐயோ மாமா, 12வது படிக்க நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். எப்போடா முடியும், நிம்மதியாக இருக்கலாம்னு இருந்தேன். இப்போ திடீர்னு காலேஜு அது இதுன்னா என்னாலலாம் படிக்க முடியாது, எனக்கு விருப்பம் இல்லை.
ஜீவா, சரி விருப்பம் இல்லைனா விட்டுடு என்று அந்த பேச்சை அத்துடன் முடித்து விட்டான். தான் விளையாட்டாக பேசியது யாழினியை காயப்படுத்தியதை எண்ணி வருந்திய ஸ்வேதா, சாரிடி, நான் சும்மா தான் அண்ணாவை கூப்பிட்டு சொன்னேன். உன்னை கிண்டல் பண்ணலாம்னு நினச்சேன். அவங்க இப்படி சீரியஸாக பேசுவாங்கன்னு நினைக்கல. அபிமன்யுவின் குணத்தை பற்றி ஸ்வேதாவிற்கு தெரியாது என்று எண்ணிய யாழினி, பரவாயில்ல விடுடி, எனக்கு இதெல்லாம் பழகிப்போச்சு என்று சாதாரணமாக கூறினாள். பிறகு அனைவரும் மற்ற கதைகளை பேசி சிரித்து கொண்டும் கிண்டல் அடித்து கொண்டும் அரட்டை அடித்தனர். யாழினிக்கு தங்கள் வீட்டில் 10 நாட்கள் சென்றதே தெரியவில்லை. அனைவரிடமும் பேசி சிரித்தபடியும் அபிமன்யுவின் கண்ணில் படாதபடியும் திரிந்து கொண்டிருந்தாள். அபிமன்யுவின் கண்ணில் யாழினி சிக்கிவிட்டால் அவ்வளவுதான், அவளை அறைக்குள்ளேயே சிறை கைதியாக்கி விடுவான். மேலும் திருமணத்திற்காக ஷாப்பிங் செல்வது, ஊரை சுற்றி பார்ப்பது என்று நாட்கள் வேகமாக சென்று விட்டது. அபிமன்யுவிற்கு ஒரு புறம் யாழினி தன் கையில் சிக்காமல் சுற்றி கொண்டிருப்பது எரிச்சலை கொடுக்க, மரகதம் பாட்டியின் குடும்பத்தினர் மீராவின் மேல் காட்டும் அன்பு மற்றொரு புறம் எரிச்சலை கொடுத்தது. பொறுத்து பொறுத்து பார்த்தவனால் ஒரு சமயத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் போனது. அன்று மரகதம் பாட்டி மீராவிற்கு உணவை ஊட்டி கொண்டிருந்தார். அவர் உணவை அருந்துவிட்டு அறைக்கு செல்வதற்காக காத்திருந்த அபிமன்யு மீரா சென்றதும் மரகதத்தின் முன்பு சென்று நின்றவன், இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க என்றான் வெடுக்கென்று. மரகதம் அபிமன்யுவின் வார்த்தையில் எதுவும் புரியாமல், என்னப்பா சொல்கிற, ஒன்றும் புரியலையே என்றார். அபிமன்யு, புரியலையா? எல்லாமே எங்கள் பிளான் பண்ணி தானே நடக்குது. புரியலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? குடும்பமாக சேர்ந்து எங்கள் அம்மாவை உங்கள் பக்கம் இழுக்கலாம்னு பார்க்குறீங்களா? அதற்குள் வள்ளியம்மையும் அங்கே வந்து விட, அபி, என்ன பேசுகிற நீ என்றார் அதட்டலாக. அபிமன்யு, போதும் பாட்டி, உங்கள் அக்காவுக்காக என் அம்மாவை வச்சு ப்ளே பண்ணாதீங்க என்றான் காட்டமாக. வள்ளியம்மை அபிமன்யுவின் வார்த்தையில் அதிர்ந்தவர், இப்போ நான் என்ன ப்ளே பண்ணிட்டேன்னு இப்படியெல்லாம் பேசுகிற? அபிமன்யு, அதான் வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டாங்கல்ல, இப்போ என்ன திடீர்னு பாசம்? எங்கே இருந்து வந்தது? என்கிட்ட இருந்து எங்கள் அம்மாவை பிரிக்கலாம்னு பார்க்குறீங்களா என்றான் சம்பந்தம் இல்லாமல். அப்போது அங்கே வந்த யாழினி அபிமன்யு சத்தமாக பேசுவதை கேட்டு, என்னாச்சு பாட்டி என்றாள். அபிமன்யு, உனக்கு கூட உன் குடும்பம் தான் முக்கியம்ல. அவங்க யாருமே நல்லவங்க கிடையாது, துரோகிங்க. என் அம்மாவை பிறந்த குழந்தையிலேயே வேணாம்னு தூக்கி வீசினவங்க. அப்படி தான் உன்னையும் என்கிட்ட தூக்கி வீசினாங்க, மறந்துட்டியா? யாழினிக்கு அபிமன்யுவின் பேச்சில் ஒன்றும் புரியவில்லை. இவன் எதை கூறுகிறான், என்ன கூறுகிறான் என்று புரியாமல் முழித்து கொண்டு நின்றாள். மரகதம், உண்மை என்னன்னு தெரியாமல் வார்த்தையை விடாத அபி. நாங்கள் உங்கள் அம்மாவை தூக்கி வீசல என்று அன்று நடந்த மொத்த நிகழ்வையும் அபிமன்யுவிடம் கூறினார். மரகதம் கூறுவதை கேட்டு சத்தமாக கைத்தட்டி நகைத்த அபிமன்யு, சூப்பர், பர்ஃபெக்ட். எப்படி இது? எல்லாரும் சேர்ந்து ஒன்றா யோசித்த கதையா, இல்லை இந்த சுச்சுவேஷனில் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் நீங்களா சொல்கிற கதையா என்றான் பல்லை கடித்தபடி. மரகதம், நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. என் தங்கச்சிக்காக நான் பெத்த பிள்ளைய தூக்கி கொடுத்தேன். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாமல் உன் தாத்தா உன் மனசில் இப்படி நஞ்சை விதைச்சி வச்சிருக்கார். உண்மையை யாராலையும் மறக்க முடியாது. ஒரு நாள் உனக்கு கண்டிப்பாக தெரிய வரும். இப்போ பேசுனதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படுவ. அதுக்காக தான் சொல்கிறேன், வார்த்தையை பார்த்து பேசு. அபிமன்யு கண்கள் சிவக்க, போதும் நிறுத்துங்க. என்ன கதை சொல்லிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் என் தாத்தா இன்னைக்கு நேற்று சொன்ன விஷயம் கிடையாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போதே என்கிட்ட உண்மையை சொல்லிட்டார். ஏன், என் பாட்டிக்கு கூட இந்த விஷயம் எனக்கு தெரியும்னு அப்போவே தெரியுமே. ஒருவேளை என் தாத்தா சொல்கிறது பொய்யா இருந்தா அவங்க பொய்ன்னு அப்போவே என்கிட்ட சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் எதுவும் சொல்லாதவங்க அது எப்படி கரெக்டாக நீங்கள் அவங்களோட திரும்ப பழக ஆரம்பித்ததும் பொய்ன்னு சொல்கிறாங்க என்றான் சந்தேக பார்வையோடு. யாழினி அபிமன்யுவின் அருகில் சென்றவள், கோபப்படாமல் ஒரு நிமிஷம் பொறுமையாக அவங்க சொல்கிறத கேளுங்க என்றாள். யாழினியின் வார்த்தையில் அபிமன்யுவிற்கு கோபம், இயலாமை, வெறுப்பு என்று அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டு கொண்டு வர முதல் முறையாக மடிந்து அமர்ந்தவன், உனக்கு இவங்களை பற்றி எதுவும் தெரியாது யாழினி. நீ சின்ன பொண்ணு, அதனால்தான் தான் இப்படி பேசுகிற. நீ நினைக்கிற மாதிரி இவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. நல்லவங்க வேஷத்தில் இருக்காங்க, அவ்வளவுதான். எங்கள் அம்மா பொண்ணாக பிறந்துட்டாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அவங்கள வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கு தண்டனையாக தான் கடவுள் உங்கள் அப்பாவுக்கு 3 பேரையுமே பொண்ணாக கொடுத்துருக்கார் என்றவன் சற்று இடைவெளி விட்டு குரலை உயர்த்தியவாறு, இவங்க எல்லாம் ஏதோ உன் மேலே பாசமாக இருக்கிற மாதிரி பேசுறியே. அப்படி பாசமாக இருக்கிறவங்க தான் பார்த்து பார்த்து வளர்த்த பொண்ணுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கூட கேட்காமல் யாரோ ஒருத்தன் வந்து கட்டி வைங்கன்னு சொன்னதும் கட்டி வைப்பாங்களா? அன்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்கும்போது யாரும் உன் மனசை பற்றி கவலைப்படலையே. உனக்கு இதில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கூட கேட்கலையே.
நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்கள் அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். பாத்தியா? அந்த இடத்தில் நான் இல்லை, வேற யார் இருந்திருந்தாலும் இவங்க உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு முக்கியம் நீ கிடையாது. அவங்களுடைய மரியாதை கௌரவம் தான். மற்றவங்க முன்னாடி அவங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையையும் காப்பாற்றிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணும்னாலும் போவாங்க. இதுவரை யாழினி பார்த்திடாத அபிமன்யு, ஏன் வள்ளியம்மை பாட்டி கூட அபிமன்யுவை இப்படி பார்த்ததே கிடையாது. எப்போதும் கம்பீரமாகவும் நிமிர்ந்த நடையுடனுமே பார்த்த அபிமன்யுவை இப்படி மடிந்து அமர்ந்து கலங்கிய கண்களுடன் பார்க்க வள்ளியம்மை பாட்டிக்கே தாங்க முடியவில்லை. அப்படி இருக்க யாழினிக்கோ அபிமன்யுவின் நிலை பாவமாகி போனது. சிறு வயதில் கிருஷ்ணமூர்த்தி அவன் மனதில் விதைத்த விதை இன்று வேரூன்றி ஆலமரமாக வளர்ந்து நிற்கிறது. அதை பிடுங்கி எறிவது அவ்வளவு சுலபமில்லை என்று உணர்ந்த மூவருக்கும் எப்படி அபிமன்யுவை கையாள்வது என்று தெரியவில்லை. யாழினி அபிமன்யுவின் அருகில் சென்றவள் அவன் எதிரே மண்டியிட்டு அமர்ந்து அவனின் கைகளை பற்றியவாறு மாமா என்று அழைத்தாள் மெல்லிய குரலில். இது நாள் வரை தனக்கு வேண்டியதை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் அபிமன்யுவின் வற்புறுத்தலினால் மட்டுமே மாமா என்று அழைத்த யாழினி முதல் முறையாக முழு மனதுடன் மாமா என்னும் ஒற்றை அழைப்பின் மூலம் தன் அன்பை வெளிக்காட்டினாள். அவளின் வார்த்தை அபிமன்யுவின் காயத்திற்கு மருந்தாகி போக அங்கே இருந்த வள்ளி அம்மையையும் மரகதத்தையும் பொருட்டாக நினைக்காத அபிமன்யு தாவி யாழினியை அணைத்து கொண்டான். யாழினிக்கு எந்த எதிர்ப்பும் காட்டத் தோன்றவில்லை. அதற்கு பதில் அபிமன்யுவின் முதுகை தடவி கொடுத்தவாறு அவனை இயல்பு நிலைக்கு கொண்டு வர முயன்றாள். அபிமன்யுவின் அணைப்பில் யாழினி எங்கே தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்ற பரிதவிப்பு மட்டுமே இருந்தது. மீரா அபிமன்யுவிற்கு எவ்வளவு முக்கியமோ யாழினியையும் அப்படியே நினைத்தான். இவர்கள் இருவரையும் தன்னிடமிருந்து இவர்கள் பிரித்து விடுவார்களோ என்ற பயம் அபிமன்யுவிற்கு மேலோங்கியது. யாழினியே சூழ்நிலையை பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கையில் வள்ளியம்மை பாட்டியும் மரகதம் பாட்டியும் அங்கிருந்து நகர்ந்தனர். தன்னை இயல்பு நிலைக்கு கொண்டு வர சற்று நேரம் பிடித்தது அபிமன்யுவிற்கு. அப்போது அந்த வழியாக வந்த ஆரியன் சத்தமாக, என்ன இது, நடு வீட்டில் ரொமான்ஸா? வயசு பசங்க இருக்க வீட்டில் இப்படி தான் நடந்துப்பீங்களா என்றான். ஆரியனின் குரலில் டக்கென்று தெளிந்த இருவரும் செய்வதறியாது அபிமன்யு அறையை நோக்கி சென்று விட்டான். யாழினி சமையலறைக்குள் புகுந்து கொண்டாள். அறைக்கு சென்ற அபிமன்யுவிற்கு வெறும் குழப்பம் மட்டுமே. மனம் ஒரு நிலையிலேயே இல்லை. தன் தாத்தா கூறியதை பொய் என்று அவனின் மனம் சற்று கூட சந்தேகப்படவில்லை. இருந்தும் மரகதம் கூறுவது உண்மையோ என்றும் ஒரு புறம் தோன்றியது. இத்தனை வருடமாக வேரூன்றிய உண்மையை பொய் என ஏற்றுக்கொள்ள அவன் மனம் முற்படவில்லை. எவ்வளவோ பெரிய விஷயங்களை சாதாரணமாக கையாளுபவனுக்கு இந்த விஷயத்தில் உண்மை எது பொய் எது என்று புரியாமல் குழம்பி போனான். ஆனாலும் தன் தாத்தாவின் மேல் இருக்கும் நம்பிக்கை மட்டும் துளியும் குறையவில்லை. இருதலை கொல்லி எறும்பாய் தவித்து கொண்டிருந்தான் அபிமன்யு. சமையலறைக்குள் சென்ற யாழினிக்கு அபிமன்யுவின் நிலை புரிந்தாலும் தன் குடும்பத்தாரின் மேல் அவனுக்கு இருக்கும் வெறுப்பை எப்படி போக்குவது என்று ஒன்றும் புரியவில்லை. உண்மையை அவனுக்கு உணர வைத்தால் மட்டுமே அவன் தன் குடும்பத்தாருடன் உறவாடுவான் என்பதை உணர்ந்த யாழினிக்கு தற்போதைய நிலையை எப்படி கையாள்வது என்ற சிந்தனையில் இருந்தாள். அவளின் எண்ணத்தை கலைக்கும்படி லட்சுமி, ஏய் யாழினி என்று அவளின் முதுகில் தட்ட திடுக்கிட்டு விழித்தவள் கையில் ஒரு தட்டை கொடுத்தவர், போய் மாப்பிள்ளைக்கு கொடு என்றார். சரி என்று தலையசைத்துவிட்டு அறைக்கு சென்றாள் யாழினி. அங்கே அபிமன்யு ஏதோ சிந்தனையில் மூழ்கியிருக்க அவன் அருகில் சென்ற யாழினி, மாமா இந்தாங்க என்று அவனின் சிந்தையை கலைத்தாள். அபிமன்யு, என்ன இது? யாழினி, அம்மா உங்களுக்கு பணியாரம் செஞ்சுருக்காங்க, அதான் கொடுத்துட்டு வர சொன்னாங்க, சாப்பிடுங்க. அபிமன்யு, யாழினி, நாளைக்கு மறுநாள் கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கிளம்பிடலாம். எனக்கு ஆஃபீஸில் இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது. அபிமன்யுவின் மன ஓட்டத்தை கணித்த யாழினிக்கு இது ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை. சரி என்று ஒப்புக்கொண்டாள். யாழினியின் சம்மதம் அபிமன்யுவிற்கு தான் ஆச்சரியமாக இருந்தது. மேலும் சில நாட்கள் இங்கே இருக்கலாம் என்று அடம் பிடிப்பாள் என்று எண்ணியவனுக்கு யாழினியின் சம்மதம் பெரும் ஆச்சரியத்தை கொடுத்தது. வள்ளியம்மை, இப்போ என்னக்கா பண்ணுறது, இவனுக்கு எப்படி உண்மையை புரிய வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை என்றார் கலங்கிய கண்களுடன். அபிமன்யு உண்மையை உணர்வது எப்போது? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.